விஐபி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த வேலையில்லா வெட்டி பணியுடைய அன்பு வணக்கங்கள். 2022ல விக்ரம் ஒரு படம் வந்துச்சு. சூப்பரான படம், டீசெண்டா வந்து ஒரு கமர்ஷியலா ஹிட் ஆக வேண்டிய படம். ஆனா கிளைமேக்ஸுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் ரோலக்ஸ் வந்து மிரட்டல அந்த படத்தோட ஹைப் எங்கேயோ எகிரிடுச்சு. அதை தாண்டி அதுல கைதி படத்தோட கனெக்ஷன் வந்துச்சா, படத்தோட டாக்கு வேற லெவல்ல போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் எல்சியோ பத்தின டாபிக் தான். உடனே தளவு 67 அனௌன்ஸ்மெண்ட் வேற வந்துச்சா, நம்ம பசங்களை கையில பிடிக்க முடியும். எவ்வளோ தியரி, சோசியல் மீடியா ஃபுல்லா எல்சியோ பத்தின டாக்கு தான். இந்த கேரக்டர் லியோ கூட கம்பேர் பண்றது, அந்த கேரக்டர் ரோலக்ஸோட கம்பேர் பண்றது, இவனுக்கு இவன் அப்பா அவனுக்கு அவன் சித்தப்பன்னு கோலிவுட் விட்டு டோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் வரைக்கும் போட்டானா நம்ம பசங்க. சின்னதா ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆனா போதும், அதுல இருக்கிற ஒரு சின்ன புள்ளி வரைக்கும் நோண்டி எடுத்து புதுசா கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாலும் நம்ம பசங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் இந்த லியோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த எல்சியோ பத்தின டாக்கு ஓயவே இல்லை. இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த லியோ 2, விக்ரம் 2 இல்லை ரோலக்ஸ் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் போதும், மறுபடியும் எல்சியோ பற்றிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்ரெண்டை உருவாக்கி இருக்கு இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ். அதெல்லாம் சரி, எல்சியோ பற்றி இப்போ ஏன்டா பேசுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஏன் பேசுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்ல, அதான் சும்மா எல்சியோ பற்றி அடிச்சு விட்டேன். ஆக்சுவலாக சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னா என்ன? ஒரு படத்தில் இருக்கிற ஃபேமஸான கேரக்டர் எடுத்து இன்னொரு படத்தில் கனெக்ட் பண்ணுறது, அதானே? இது நல்லா இருக்கே, நாமளும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தானே இருக்கும். அதான் எல்சியோ மாதிரி பிசிஓ ஒன்று பண்ணலான்னு தோணுச்சு. பிசிஓனா ஒன்றும் இல்லைங்க, வெட்டி பசங்க சினிமேட்டிக் யூனிவர்ஸ். சரி, என்ன படம் பண்ணலாம் டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டிவியில் சந்திரமுகி படம் ஓடிச்சு. அட, நம்ம சூப்பர் ஸ்டார் படம் நல்ல படம் தானே, இதே பண்ணலாமே அப்படின்னு எடுக்கும்போது அப்படியே நம்ம அரண்மனை படமும் மாட்டிக்கிச்சு. அதான் ரெண்டையும் கொத்தா தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பிசிஓ என்னன்னா, சந்திரமுகியில் இருக்க கேரக்டர்ஸ் அரண்மனை படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நாம் ஒரு கதையை சொல்ல போகிறோம். அதுதான் நம்ம வெட்டி பசங்க சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? அவன் 1008 கதை சொல்லுவான். ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓபன் பண்ணா ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்க ஆத்தங்கரையில மக்கள்லாம் கூட்டமா நிக்கிறாங்க, போலீஸ் ஜீப்லாம் நிக்குது. என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அங்க 3 டெட் பாடிஸ். யாரு இவங்களுக்கு என்னாச்சு, யாரு இவங்களை இந்த மாதிரி கொன்னது அப்படின்னு யாருக்கும் எதுவுமே தெரியல. அதோட அந்த சீன் முடியுது. அப்படியே கட் பண்ணா 3 மாதங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இங்க செந்தில்நாதன் தன் ஒய்ஃப் கங்காவோட ஃபாரின்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ கந்தர்வ கோட்டையில இருக்கிற வேட்டையப்ப அரண்மனை விலைக்கு வர்றது அவருக்கு தெரிய வருது. வேட்டையப்ப அரண்மனைன்ற பேரை கேள்விப்பட்டதுமே இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி அவருக்கு தோணுது. ஏதோ ஒரு பழக்கமான பிளேஸ் மாதிரியே ஃபீல் ஆகுது. சோ அந்த வேட்டையப்ப அரண்மனையை விலைக்கு வாங்குறத பத்தி தன்னோட ஒய்ஃப் கங்கா கிட்ட சொல்றாரு. அந்த பேரை கேட்டதுமே கங்காவுக்கு ஏதேதோ புரியாத நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. அது எல்லாமே ஏதோ ஒரு முன் ஜென்ம நினைவுகள் மாதிரி இருக்கு. உடனே கங்காவும் அந்த அரண்மனையை உடனே விலைக்கு வாங்க சொல்லி வற்புறுத்துறா. ஆக்சுவலா அந்த அரண்மனையில ஏதோ அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதாவும் 30 அடியில ஒரு பெரிய ராஜனாக இருக்கிறதாவும் அங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. அதனாலே அந்த அரண்மனை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வருது. சோ குறைஞ்ச விலைக்கு வருது ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. அதனாலே செந்தில்நாதன் ஃபாரின்ல இருந்து அந்த அரண்மனையை விலைக்கு வாங்கி அதை சுத்தம் செய்ய ஆளுங்களையும் அனுப்புறாரு. அப்படி சுத்தம் செய்ய வந்த ஆளுங்க அந்த அரண்மனையில பல வருஷமா பூட்டப்பட்டு இருந்த திறக்கவே கூடாத ஒரு அறையை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க மிகப்பெரிய பாம்பு புத்து இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த புத்துக்குள்ளதான் அந்த 30 அடி ராஜநாங்க வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பாம்பு அங்க இல்லாத நேரத்துல ஆளுங்க அந்த புத்தெல்லாம் இடிச்சிட்டு அந்த அரண்மனையெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா பல 100 வருஷமா திறக்கப்படாத சந்திரமுகி அறை திறக்கப்பட்டதுனால அதுக்குள்ள அடப்பட்டிருந்த சந்திரமுகி ஆவி வெளியே வந்துருச்சு. அங்க போடுறாங்க டைட்டில் கார்டை. மறுநாள் அந்த அரண்மனையில பெரிய பெரிய சாமியார்கள்லாம் கூட்டு வந்து பயங்கரமான பூஜைலாம் பண்ணி இந்தியாவில் இருக்கிற தன்னுடைய ஃபேமிலி அந்த அரண்மனையில தங்க அனுப்பி வைக்கிறார் செந்தில்நாதன். அந்த ஃபேமிலி அங்க வந்து தங்குறாங்க. ஆனா இந்த பூஜைலாம் சந்திரமுகிட்ட வேலைக்கே ஆகாது. பூஜையெல்லாம் இந்த அரண்மனையில எடுபடாது.
அங்க வந்த ஃபேமிலியும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாடணும், ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கோயிலுக்கு போறாங்க, திருவிழா கொண்டாடுறாங்க, எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆனா போக போக தான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஏதேதோ அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதேதோ வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேக்குது. ஏதேதோ உருவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் செந்தில்நாதனுடைய சித்தப்பா தனியா சாப்பிட்டு இருக்கும்போது ஆளே இல்லாம தனியா உருண்டு வர பொம்மை வண்டியை பாக்குறாரு. அதை பார்த்து பயந்து போய் அலறடிச்சு ஓடி செவுத்து அடிச்சு கீழே விழுந்து மண்ணில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போயிடுறாரு. தலையில அடிபட்டதுல சமீபத்தில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அடுத்து அந்த அரண்மனைக்கு புதுசா வந்த சமையல்காரன் செவத்துல இருந்து வெறும் கை மட்டும் வெளியே வந்து தாயம் ஆடுறத பாக்குறான். உடனே அவன் பயத்துல பயங்கரமா கத்தி அலறி அடிச்சு அந்த அரண்மனையை விட்டே ஓடி போறான். இல்லடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான். அடுத்து அந்த அரண்மனைய தோட்டக்காரனை சந்திரமயி அந்த சின்ன பொண்ணை வச்சு தனியா கூப்பிட்டு போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தனியா கூப்பிட்டு போய் அவனை அடிச்சு கொண்டு தன்னுடைய பழிய தீர்த்துக்குச்சு. மறுநாள் அவனும் அரண்மனையில இருந்து காணாம போயிடுறான். இப்படி அங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடக்க ஆரம்பிக்குது. செந்தில்நாதனுடைய தங்கச்சி மாயாவும் இப்படிதான் ஃபீல் பண்றா. தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியும் தனக்கு முன்னாடி ஏதோ உருவங்கள் இருக்க மாதிரியும் அவ ஃபீல் பண்றா. அவளோட கனவுல கூட பேய் வந்து ஏதோ கேட்கிற மாதிரி கனவு காண்றா. இதனாலே அவ பயந்து போய் தன்னுடைய அண்ணன் செந்தில்நாதனுக்கு கால் பண்றா. சோ இதெல்லாம் கேட்டதும் செந்தில்நாதன் உடனே கிளம்பி தன்னுடைய ஒய்ஃப் கங்காவோட இந்தியாவுக்கு வராரு. 2 பேரும் அரண்மனைக்கு வந்ததும் செந்தில்நாதனுக்கு அந்த இடத்த ஏற்கனவே பார்த்த மாதிரியும் அங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆனா எப்பன்னு சரியா தெரியல. ஆனா கங்கா அந்த அரண்மனையை பார்த்ததும் பயங்கரமா அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அவங்க மனசுக்குள்ள பல விதமான நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. ஏதோ அவங்க அங்க வாழ்ந்த மாதிரியும் தான் வாழ்ந்த இடத்துக்கு அவங்க திரும்ப வந்த மாதிரியும் அந்த அரண்மனையை அவங்க ஆட்சி செஞ்ச மாதிரியும் ஏதேதோ நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு புரியல. அப்புறம் 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் மாயா செந்தில்நாதன் கிட்ட நடந்த எல்லா அமானுஷமான விஷயங்களை பத்தியும் சொல்றா. செந்தில்நாதனுக்கு இதை நம்பலாமா வேணாமான்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு. செந்தில்நாதனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதை நம்பவும் முடியல, அப்படியே விடவும் முடியல. ஒருவேளை இவ சைக்காலஜிக்கலா ஏதாவது அஃபெக்ட் ஆகிருப்பலான்னு யோசிச்சு அதை சரி செய்ய ஃபேமஸ் சைக்காட்டிஸ்டா இருக்கிற தன்னுடைய நண்பர் சரவணுக்கு கால் பண்ணி இங்க நடந்ததெல்லாம் சொல்லி உடனே அவரை வர சொல்றாரு. அங்க வைக்கிறாங்க சரவணன் சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரிய. சூப்பர் ஸ்டாரும் ஓப்பனிங் சாங்கோட பயங்கர மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. அப்ப அவரும் அவரோட ஸ்டைல்ல தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா அப்படின்னு ஒரு செம்மையான குத்தாட்டம் போட்டு அதுக்கப்புறமா அரண்மனைக்கு வர்றாரு. சரவணன் அரண்மனைக்கு வந்ததும் செந்தில்நாதன் அங்க நடந்த விஷயங்களை மறுபடியும் சரவணன்கிட்ட சொல்றாரு. சரவணனும் அங்க உண்மையாவே ஏதோ பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. சரவணன் செந்தில்நாதன் கிட்ட நீ எப்ப இந்த அரண்மனையை வாங்கணும்னு முடிவு பண்ணியோ அப்பவே இந்த அரண்மனையை பத்தி நல்லா விசாரிச்சா. இங்க இருக்கிறவங்க சொல்ற மாதிரி இந்த அரண்மனையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் நீ இந்த அரண்மனையை வாங்கும்போது நான் உன்னை தடுக்கவே இல்லை. ஆனா சந்திரமுகி அறை எப்ப திறக்கப்பட்டுச்சோ அப்ப இருந்துதான் இங்க பிரச்சனையே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சந்திரமுகியோட அறை என்னைக்கு திறக்கப்பட்டதோ அன்னிலிருந்து தான் இங்க பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. இதை கேட்டது செந்தில்நாதன் பயங்கரமா ஷாக் ஆகி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து சரவணன் யாம் இருக்க பயமேன் சரவணன் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி பயங்கர மாசா இன்டர்மிஷன் வைப்பாங்கன்னு நினைச்சேன். யாம் இருக்க பயமேன் சரவணன் இருக்க பயமேன். ஆனா இன்டர்மிஷன் அங்க வைக்கல. அவங்க இன்டர்மிஷன் வச்ச இடமே வேற. சரவணனுக்கும் அந்த அரண்மனையில நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறது புரிய வருது. அதெல்லாம் கண்காணிக்க அந்த அரண்மனை ஃபுல்லா கேமரா பிக்ஸ் பண்றாரு. ஒரு நாள் சரவணன் தூங்காம முடிச்சிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு வேலைக்காரன் எதையோ பார்த்து பயந்துகிட்டே பின்னாடி வர்றதையும் அவனை யாரோ கொல்ல ஃபாலோ பண்ற மாதிரியும் கேமரால பாக்குறாரு. ஆனா யாருன்னு சரியா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு கேமராவா கிராஷ் ஆகிட்டே வருது. உடனே சரவணன் அந்த அரண்மனை ஃபுல்லா போய் தேடி பாக்குறாரு. பட் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதுக்குள்ள அந்த வேலைக்காரனை கொண்டு சந்திரமுகி தன்னுடைய பழியை தீர்த்துக்குச்சு. ஆனா அந்த நேரத்துல அங்க குறி சொல்ல வந்த சங்கிலி அரண்மனையில எதையோ பார்த்து பயந்து ஓடுறத சரவணன் பாக்குறாரு. சங்கிலிக்கும் இந்த அரண்மனைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஏன்னா சங்கிலியோட முன்னோர்கள் தான் தலைமுறை தலைமுறையா இந்த அரண்மனையில சலவை தொழில் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க முட்டை மந்திரம் வைக்கிறதுலும் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். இவங்க மந்திரிச்சு வைக்கிற முட்டை சில பேரை காக்கவும் செய்யும், சில பேரை அழிக்கவும் செய்யும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இவங்க மந்திரிச்சு வைக்கிற முட்டையை வச்சு யார் உடம்புல பேய் இருக்குன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதை இவங்க பரம்பரையாவே செஞ்சுட்டு வராங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. மறுநாள் காலையில அந்த அரண்மனையில கொண்ட எல்லாரையும் சந்திரமுகி ஒரு ஆத்தங்கரையில போட்டு வச்சிருக்கு.
மக்கள்லாம் கூட்டமா நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த அந்த சீனு. இத பார்த்த சரவணனுக்கு பயங்கர ஷாக்கு, ஒண்ணுமே புரியல. அப்போ நைட்டு குறி சொல்ல வந்தவன் எதையோ பார்த்து பயந்து போனது ஞாபகத்துக்கு வருது. உடனே குறி சொல்ல வந்த சங்கிலியை தேடி போறாரு. அரண்மனையில இருந்து தன்னை தேடி ஆளு வந்துட்டு கேட்டதும் சங்கிலி பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா சரவணன் அவரை சேஸ் பண்ணி போய் பிடிச்சி, நேத்து நீ அரண்மனையில என்ன பார்த்த, என்ன ஆச்சு, நீ ஏன் பயந்து ஓன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சங்கிலி சரவணன் கிட்ட, சார் அந்த அரண்மனையில யாரும் குடியிருக்காதீங்க, ஏன்னா 11 வருஷமா அடப்பட்டு இந்த சந்திரமுகி ஆவி வெளியே வந்துருச்சு. அப்படி வெளியே வந்த ஆவி உங்க வீட்டுல இருக்க யாரோ ஒரு பெண் உடம்புல தான் குடியிருக்குன்னு சொல்றாரு. சரவணன் ஷாக் ஆகி, என்னையா சொல்ற, யார் இந்த சந்திரமுகி, நீ ஏன் அப்படி உளறன்னு சொல்லி கேக்குறாரு. சங்கிலி அதுக்கு, சார் நான் பொய் சொல்ல, உண்மையதான் சொல்றேன். அந்த அரண்மனையில இருக்க யாரோ ஒரு பெண் உடம்புல தான் சந்திரமுகி ஆவி குடியிருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இது மந்திரிச்ச முட்டை, இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. சந்திரமுகி ஆவி யார் மேல குடியிருக்கோ அவங்க வரும்போது இந்த முட்டை கண்டிப்பா காட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்களே என்ன தேடி வருவீங்கன்னு சொல்லி அந்த முட்டையை கொடுக்குறாரு. சரவணனுக்கு பெருசா நம்பிக்கை இல்லைனாலும் அந்த முட்டையை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அரண்மனைக்கு போனதும் ஒரு ஃபார்மல் என்கொயரி மாதிரி ஒவ்வொருத்தங்களா வர சொல்லி செக் பண்றாரு. ஒவ்வொருத்தங்களா வரும்போது அங்க எதுவுமே நடக்கல, எல்லாமே நார்மலா இருக்கு. அந்த முட்டையும் அப்படியே இருக்கு. சரவணனும் இங்க எதுவுமே இல்ல, இந்த முட்டையை வச்சு டெஸ்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட் நினைக்கும் போதுதான் கங்கா உள்ள வரா. அப்படி கங்கா வரும்போது அந்த முட்டை ஷேக் ஆகி கரகரன்னு சுத்தி கீழே விழுந்து உடஞ்சி கங்கா உடம்புலதான் சந்திரமுகி ஆவி குடியிருக்குன்னு காட்டி கொடுக்குது. சரவணனுக்கு பயங்கர ஷாக்கு, எதுவுமே நம்ப முடியல. உடனே திரும்பவும் சங்கிலியை தேடி போறாரு. அப்படி போன சரவணன் சங்கிலி கிட்ட மறுபடியும் அந்த அரண்மனையில அப்படி என்ன இருக்கு, யார் அந்த சந்திரமுகின்னு சொல்லி கேக்குறாரு. சங்கிலி அதுக்கு சரவணன் கிட்ட, சார் இந்த அரண்மனை சுத்தி நிறைய மர்மங்கள் இருக்கு. எங்க பரம்பரை தான் தலைமுறை தலைமுறையா இந்த அரண்மனையில சலவத்தொழில் செஞ்சுட்டு வந்தாங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அரண்மனையில இளவரசியா இந்த சந்திரமுகிய கருஞ்சிரத்தை அடிச்சு கொண்டதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. என்னால அதை சொல்ல முடியாது, அதை நினைச்சாலே என் ஈரக்குழா நடுங்குது. உங்களுக்கு உண்மையிலே சந்திரமுகி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஊரோட நூலகத்துல உள்ள இந்த வேட்டியப்பர் அரண்மனையை பத்தி ராமச்சந்திர ஆச்சாரியா சமஸ்கிருதத்துல எழுதின அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சரவணன் அங்கிருந்து கிளம்பி அந்த ஊரோட லைப்ரரிக்கு போறாரு. ஆனா அதே நேரத்துல கங்கா சந்திரமுகி ரூமுக்குள்ள போறா. இங்க லைப்ரரியில சரவணன் அந்த புக் எடுத்து படிக்கிறாரு. அங்க அரண்மனையில கங்கா சந்திரமுகி ஓவியத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இங்கதான் சந்திரமுகியோட ஃபேஸ் ரிவீல் பண்றாங்க. அங்க போடுறாங்க இன்டர்மிஷன். சரவணன் அந்த புக்கை படிக்க படிக்க சந்திரமுகி யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. ஸோ சந்திரமுகி யாரு, சந்திரமுகி என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோட செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண தட்டி விடுங்க. சந்திரமுகி ஹிஸ்டரியோட உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பாய். வீடியோ எப்படி இருக்கு? நல்லாத்தான் இருக்கு. சூப்பர். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போலாம்ல. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. வழிக்கே வர மாட்டாங்களே, என்ன சொல்லலாம்? நண்பா, நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடும். அப்படியா? நான் ஹெல்ப் பண்றேன். ஹேர் கட் ஆகுது.